வணக்கம். வருகிற 11/2/2025 செவ்வாய்க்கிழமை வருகிற தைப்பூசம், அதாவது பூச நட்சத்திரம் பௌர்ணமி நாளன்று தை மாதத்தில் இந்த ரெண்டுமே கூடி வரக்கூடிய நாளை தான் தைப்பூச நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தைப்பூச நாளில் ஒருவர் சிரத்தையுடன் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அவருக்கு எல்லாவித சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்கிறது நியதி. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முருக பக்தர்கள் இந்த தைப்பூசம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பல ஊர்களிலிருந்து காவடி எடுத்து ஊர்வலமாக போய் 6 படை வீடு கொண்ட அந்த கோவிலில் எல்லாருக்கும் வழிபாடு செய்வாங்க. காரணம் இல்லாமல் இல்லை, எல்லாமே காரண கர்த்தாவோடு தான் நடக்குது. குழந்தை இல்லாதவங்க இந்த வழிபாட்டை கம்பல்சரி செஞ்சாகும். வீடு கட்டாதவங்க வீடு வேணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இந்த வழிபாடு செஞ்சாகும். அதாவது ஒரு மனிதனுக்கு இன்பம் என்பது கொஞ்சமாவது தேவை. அந்த இன்பம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். இந்த தைப்பூசத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு உண்டு. இந்த தைப்பூச நாளிலே தான் வடலூர் வள்ளலாரையா ஒரு வாசகம் சொல்லியிருப்பார். வாடிய பயிரை எல்லாம் நான் கண்டபோது வாடினேன், அவரை பயிரை மட்டுமல்ல மனிதர்களையும் தான் சொன்னேன். அதாவது பசியோடு யாரும் இருக்கக்கூடாதுங்கிற அன்னதானத்துக்கு ஏற்ற நாள் இந்நாள். நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்நாள். அதனால் நீங்கள் பாவம் செஞ்சுருப்பீங்க, ஏதோ தவறு செஞ்சுருப்பீங்க, அதை நீங்கள் தீர்க்கணும், ஏதோ ஒரு வழியில் முருகனுடைய அருள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் அன்னதானம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இது அன்னதான நாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்நாளிலே 48 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். மறக்காமல் இதை வருடம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூச திருநாள். இந்த தைப்பூசம் திருநாளுங்கிறது புராண வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மனை அழிப்பதற்காக முருகனுக்கு பார்வதி தாயார் வேலை கொடுத்து சூரபத்மனை அழித்ததை ஒரு திருநாள்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நாளை மறக்காமல் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.